அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இவர் வெளிநாட்டுல மேற்கத்திய நாடுகள்ல இருந்து இங்க வரப்ப அங்க நடந்த ஒரு பக்காவான விஷயம் இங்க குலையுது. அவரு எதிர்பார்த்த சிஸ்டமே இங்க இல்ல. அப்ப குடும்பமும் இல்ல, தனிமையில மாட்டிக்கிட்டாரு. என்ன செஞ்சு ரிசல்ட் வரல. பார்த்தா இது வரைக்கும் வராத பிபி வந்துருச்சு. நம்மளோட ஃபினான்ஸும் சேர்ந்து இருக்கு. இந்த ஆஃபீஸ் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறப்ப நீங்கள் இந்த வேலையை முடிக்காட்டி உங்கள் வேலை போயிடுங்கிற அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனைகள் கழுத்து மேலே கத்தி ஒவ்வொருத்தர் மேலேயும் பண்ணுறது. அவங்க அமெரிக்காவில் 5 மணிக்கு அப்புறம் வேலை பார்க்க வேண்டாமாங்க. இந்தியர்கள் வந்து எத்தனை நேரம் வேணாலும் வேலையை சுமக்கிற ஆட்கள். ஸோ இப்படி ஒவ்வொரு ஆஃபீஸ் கல்ச்சரும் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஆங்ஸைட்டிங்கிறது பதற்ற நிலைமையில், திடீர்னு பதற்ற நிலைமையில் இருப்போம், திடீர்னு சந்தோஷமாக இருப்போம், பதற்றமாக சந்தோஷமாக இருப்போம், பதற்றமாக துக்கமாக இருப்போம், அப்புறம் ரொம்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாகவும் ஃபீல் பண்ணுவோம். எதுவுமே செய்ய வேண்டாம், பேசாமல் என்ன பண்ண போகிறோம், ரீல்ஸை பார்த்துட்டு பேசாமல் கிடப்போம். அப்படிங்கிறதும் நம்மளோட இயல்பான வாழ்க்கைக்கு மாறான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம். அது இன்னும் நம்மளை சோர்வாக்கும். அப்போ திடீர்னு உங்களுக்கு உடல் பெருக்கும், பிபி வரும், வாக்கிங் போக மாட்டோம், உணவை மாற்றுவோம், ரொட்டீனை மாற்றுவோம், இயல்பாக இருக்க மாட்டோம், கோவப்படுவோம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். உணவும் உணர்வும் அப்படின்ற தொடர்ல திருமதி கிருத்திகா தரன் அவர்கள் உணவு பழக்கம் சம்பந்தமான கேள்விகளுக்கும் கவுன்சிலிங் சம்பந்தமான கேள்விகளுக்கும் நம்மள்ட்ட தொடர்ந்து பதிலளிச்சுட்டு வராங்க. இன்னைக்கும் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களை வரவேற்கலாம். வணக்கம். தங்களுக்கும் நக்கீரன் நேயர்களுக்கும் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். இன்னைக்கு ஒரு பக்கம் நீங்க வந்து உணவு சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அந்த கவுன்சிலிங் ரீதியாகவும் பல விஷயங்கள் பகிர்ந்துட்டு வரீங்க. அதுல இன்னைக்கு முக்கியமா நம்ம பேசுறது என்ன அப்படின்னா ஆங்ஸைட்டி, அதுவும் கார்ப்பரேட் ஆங்ஸைட்டி. அந்த கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு இருக்கக்கூடிய மனச்சிக்கல், அதை பற்றி பேசலான்னு தான் நீங்கள் இருக்கோம். ஸோ அதில் நீங்கள் எதனா கேஸ் டீல் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? ஒரு நல்ல டெவலப்பிங் கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் ஒரு பெரிய இடத்துல கார்ப்பரேட் வேலை, இவர் கோடு கிழித்தால் கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு சுற்றி இருந்த டீம், இவரே அமைச்சிக்கிட்டாரோ இல்லை ஒரு நல்ல செட்டப் தானே அமைஞ்சிருச்சோ இல்லை கார்ப்பரேட்டோட சிஸ்டம் அப்படியோ. இப்போ ஜப்பான் மாதிரி கம்பெனினா அப்படின்னா அப்படியே நடக்கும். கொரியா மாதிரி, ஜப்பான் மாதிரியான, சைனா மாதிரி சில இதில் இந்த மாதிரி கட்டுப்பாடு அப்படி ஒரு பக்காவாக நடக்கும். அவங்களோட சிஸ்டம் அப்படி இருக்கும். ஈவன் ஜெர்மனி அவங்களோட சிஸ்டம்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் இவர் பெரிய பொசிஷனில் இருக்கவர். இவரை தூக்கி தென்கிழக்கு நாட்டில் ஏதோ ஒரு நாட்டில் தூக்கி போட்டாங்க, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இங்கே வந்தால் இவரோட டீம் இவர்கிட்டருந்து போயிடுச்சு. வெளிநாட்டில் இருந்த குழந்தை குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை அவங்க படிச்சிட்ருக்காங்க, அவங்களால இவரோட வர முடியல. வந்துருச்சு. சரி, எப்படியோ நான் குழந்தை குட்டிலாம் இல்லாமல் சமாளிச்சுப்பேன். அந்த வேலையை வந்து இங்கே மாற்றினாங்க, அதையும் சமாளிச்சிடலாம். அவர் இன்னும் தெரியாதவரெலாம் இல்லை, மிக தெளிவானவர், ரொம்ப பர்ஃபெக்ட் பர்சன். பர்ஃபெக்ட்னா அவரை மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பார்க்க முடியாது. சூரியன் மாதிரியான பர்ஃபெக்ட் இருக்கும் அவர்கிட்ட. அவரை பார்த்து டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒருத்தர். நல்ல வசதி, நல்ல குடும்பம், நல்ல இது. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனாலே ஸ்ட்ரெஸ் வரும், வராது. அப்படிங்கும்பொழுது ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போனால் இந்த சிஸ்டமே காணும். அவர் எதிர்பார்த்த சிஸ்டமே இங்கே இல்லை. அவருக்கு இந்த வேலை இப்படி முடியணும்னா அவர் ஒரு சிஸ்டம் வச்சிருப்பார்ல, இங்கே அந்த சிஸ்டத்தில் செயல்பட முடியல. ஆனால் கம்பெனி ஒன்று தான், இன்னொரு பிரான்ச்சுக்கு மாற்றிருக்காங்க. ஆமாம், ஓகே, கம்பெனி அதே தான். ஆனால் செய்ய வேண்டிய இடம், ப்ராஜெக்ட்லாம் வெவ்வேறு இடத்துல வரும். அப்படி ஒரு ஆசிய நாடுகளில் வரும்பொழுது இவர் வெளிநாட்டில் மேற்கத்திய நாடுகள்லேருந்து இங்கே வரப்ப அங்கே நடந்த ஒரு பக்காவான விஷயம் இங்கே குலையுது. இங்கே யாரும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, டயத்துக்கு வேலையை முடிக்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது காரணம் சொல்கிறாங்க, பாலிடிக்ஸு, இதெல்லாம் இதை நடக்குது. இவருக்கு பக்கா பர்ஃபெக்ட் பர்சன், ரிசல்ட் பார்த்தே பழகிடுச்சு. எத்தனை வருஷம்? 20 வருஷம், 20-25 வருஷமாக இவரோட உழைப்பும் இவரோட பர்ஃபெக்டாக இருக்கிற அந்த தன்மையும் இவருக்கு வெற்றி தான் கொடுத்துருக்கு. இப்போ அதே மாதிரி உழைக்கிறாரு, அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிறாரு, எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே தோல்வி மேலே தோல்வி. அவர் தன்னை கேட்டுக்கிறாரு, நான் எல்லாமே பக்காவாக இருக்கேனே,
ஆனால் இங்கே ஏன் தோல்வி ஏற்படுது, ஏன் இந்த டீம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, ஏன் இந்த சிஸ்டம் சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறப்ப தன்னை இன்னும் இறுக்கமாக்கி தன்னை இன்னும் ஒழுங்குபடுத்த பார்க்குறாரு. ஆனால் மேம் இதில் ஜென்ரலாக ஒரு கேள்வி என்னென்னா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கும், நம்ம எதிர்பார்க்காம நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு ஆங்ஸைட்டியாக இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாத்தையுமே நம்ம பாதிக்கணும் அப்படின்னா நம்மளோட மனச்சிக்கல் அதிகமாக இருக்கும்ல. அவருக்கு ஒரு வாழ்க்கை இத்தனை வருஷமாக 20 வருஷமாக ஒரு செட்டப்பில் வாழ்ந்துட்டார். காலையில் நம்ம பல்லு தேய்க்கலைன்னா நம்ம உணர்வு எப்படி இருக்கும்? வாய் நமங்கும், பல்லு தேய்ச்சே ஆகணுமோ. என்றைக்காவது பஸ்ஸில் போகிறோமே, அன்றைக்கி பல்லு தேய்க்காமல் காப்பி குடிக்க நம்மளுக்கு எவ்வளோ தயக்கமாக இருக்குது. அங்கே உடனே வாயை கொப்பளிப்போம். பல்லு தேய்க்காதவங்களுக்கு இல்லை, பல்லு தேய்ச்சி பழகினவங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப கடினமாக இருக்கும், அன்றைக்கி ஃபுல்லாகவே வாய் ஸ்மெல் வர மாதிரியே ஃபீல் வரும். அப்படிங்கிறப்ப 20-25 வருஷமாக இவருக்கு சக்ஸஸ் கொடுத்த ஒரு வாழ்க்கை, அதே மெத்தடாலஜி இன்றைக்கி ஃபெயிலியரை கொடுக்குது. புறச்சூழல் சொல்லலாம், இயற்கை சீற்றம் வாழ்க்கையை பொட்டி போட்டுச்சு, என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் இவர் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவர் தன்னை மாற்றிக்கிட்டே வராரு. சரி, இவன்ட்டு அன்பாக பேசினா வேலை நடக்கும், இவன்ட்டு ஆசையாக பேசினா வேலை நடக்கும், என்ன செஞ்சாலும் அங்கே வேலை நடக்க மாட்டேங்குது. இவருக்கு பர்ஃபெக்டாக இருந்து வேலை வாங்கி கம்பெனிக்கு ரிசல்ட் கொடுத்து பழக்கம். இங்கே என்ன தலைகீழாக செஞ்சாலும் ரிசல்ட் வரல. அப்போ குடும்பமும் இல்லை, தனிமையில் மாட்டிக்கிட்டாரு. என்ன செஞ்சு ரிசல்ட் வரல. பார்த்தா இது வரைக்கும் வராத பிபி வந்துருச்சு. ஓகே, இது செல்ஃப் ப்ளேமாக எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறேன் மேடம். இது நம்மளே ப்ளேம் பண்ணிக்க முடியுமான்றது இருக்கு. இவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் பேசுகிறேன். செல்ஃப் ப்ளேமாக அவர் எடுத்துக்கிட்டார். நம்ம எடுத்துக்க முடியுமாங்கிறது இந்த கதையை முடிச்சுட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர் செல்ஃப் ப்ளேமாக எடுத்துக்கிட்டதுனால ப்ளேமாகவும் எடுத்துக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா முயற்சியும் பண்ணுறேன், ரிசல்ட் வரல. இவர் ரிசல்ட் ஓரியன்ட் பர்சன். இவர் தன்னை ப்ளேமும் பண்ணிக்கல. இவரை பொறுத்த வரைக்கும், இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம கரெக்டாக இருந்தோம், இப்பயும் கரெக்டாக தான் இருக்கோம், இத்தனை நாள் கரெக்டாக இருந்ததுக்கு தான் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கோம், இப்பயும் கரெக்டாக இருந்தால் தான் அடுத்த உயரத்துக்கு போக முடியும், அப்போ நான் கரெக்டாக தான் இருக்கேன், என்னோட புறச்சூழலோ என்னால் சரி செய்ய முடியும் நம்பிக்கை இருக்குது, செஞ்சுக்கிட்டு வரேன், ஆனால் ரிசல்ட் வரல. அப்படிங்கும்பொழுது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிக்குது, உங்கள் மேலே தன்னம்பிக்கை போக ஆரம்பிக்குது. மிக ஒழுங்கான ஒருத்தருக்கு அடிப்படும் பொழுது, இத்தனை நாள் வெற்றி கொடுத்த அந்த ஒழுங்கே தடுமாறும் பொழுது அவருக்குள்ளே தாங்க முடியாமல் பிபி வருது. திடீர்னு ரோட்டில் போயிட்டுருக்காரு, நிற்கிறாரு, எங்கே இருக்குன்னு தெரியல. அவருக்கு ஆங்ஸைட்டி அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாதை கிளியராக இல்லை. நம்ம இதை பொதுப்படுத்த முடியாது. அவருக்கு ஆங்ஸைட்டி அட்டாக் ஸ்பெசிஃபிக்காக எதனால் வந்தது அப்படின்னா, ஹீ இஸ் ஏ பர்ஃபெக்ஷனிஸ்ட் அண்டு ஒர்க் ஸ்ட்ரெஸ். அவரோட பர்ஃபெக்ஷனிஸ்ட்னால் ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்தது வர முடியாத அவரால் தாங்கிக்க முடியல. எங்கிட்ட வந்தோன்னே நான் சொன்னேன், எங்கிட்ட 70% பேர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் தான் சார் வந்திருக்காங்க. அவங்க பர்ஃபெக்ஷனிசத்தை எதிர்பார்த்து அப்புறம் இன்னொன்று சொன்னேன், நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறது உலகத்தில் எல்லாருக்கும் முடியும். அதே நீங்கள் அடுத்தவங்களை பர்ஃபெக்டாக இருன்னு சொல்லும்போது தான் உங்கள் மேலே கோவம் வரும். நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா இந்த ஆஃபீஸ்லேயும் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும், அடுத்தவனை நீங்கள் பர்ஃபெக்டாக என்ன மாதிரியே வேலை பாரு அப்படிங்கும்போது உங்களை யாருக்கும் பிடிக்காது. உடனே ஆங்ஸைட்டி அட்டாக்கு கவுன்சிலிங் ஆரம்பிச்சாச்சு. என்ன மாதிரி கவுன்சிலிங்கிறப்ப பொதுப்படுத்தாமல் ஸ்பெசிஃபிக்காக அவருக்கு எந்த பிரச்சனை இருக்குது, குடும்பத்தை விட்டு தனிமையில் இருக்கிறதா, இல்லை குழந்தைகளை விட்டு இருக்கிறதா, இருக்குது, எல்லாமே கஷ்டம்தான். அந்த தனிமைங்கிறது இதை தூண்டுதே தவிர்த்து அது அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு பார்த்தா அது எஸ். இப்போ இந்த ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வந்தால் பேச ஆள் கிடையாது, மனசு விட்டு பகிர ஆள் கிடையாது, யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாது. அப்போது இவருக்கு தனிமை, முதல் முறை தனிமை, இவரோட
இது எல்லாம் பண்ணிவிட்டு முதல்ல எப்படி புற விஷயங்கள் நீங்கள் கேட்டிங்களா, புற விஷயங்கள் பாதிக்க விடணுமா அப்படிங்கும்போது அவரோட நம்மளோட ஃபினான்ஸும் சேர்ந்து இருக்குது. இந்த ஆஃபீஸ் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறப்ப நீங்கள் இந்த வேலையை முடிக்காட்டி உங்கள் வேலை போயிடுங்கிற அளவுக்கு நீங்கள் பிரச்சனைகள் கழுத்து மேலே கத்தி ஒவ்வொருத்தர் மேலேயும் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு கிளைண்ட் வந்திருக்கேன், மேடம் நான் படித்தது பிகாம், நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன். அந்த காலத்தில் பிகாம் படித்து இந்த நல்ல வேலை இருந்தேன். இன்றைக்கி எனக்கு 45 வயசு ஆகுது. இன்றைக்கி நான் வேலையை விட்டு போனேன்னா 6 டிஜிட்டில் வேலை வாங்க சம்பளம் வாங்குறேன். பழகிட்டார், பசங்க படிக்கிறாங்க, இஎம்ஐயில் வீடு கட்டிகிட்ருக்காரு. 6 டிஜிட்டில் என்ன பண்ண முடியும்? பசங்க ஒரு பையனை படிக்க வைக்க முடியும், ஒரு இஎம்ஐ கட்ட முடியும், அவ்வளோதான் முடியும். கார் கூட வாங்க முடியாது. அப்படி வாழ்ந்துட்டார். இன்றைக்கி ஒரு பிகாம் படிக்கிறவங்க வேலையை விட்டு கம்பெனி அனுப்பிச்சா என்ன? தூக்கம் வராது. ஸோ இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம வெறும் ஜஸ்ட்டு ஒர்க்கு அப்படிங்கிறது இல்லை, இவங்களுக்கு ஃபினான்ஷியல் பயம் வரும். ஃப்யூச்சரே பெரிய கொஸ்டின் மார்க் ஆகும். அப்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் சேருது. இதில் இந்த கார்பரேட் ஆங்ஸைட்டி ஒரு பக்கம் மேம், நமக்கு நிறையா பேருக்கு இது நடந்திருக்கும். இந்த கல்ச்சுரல் ஆங்ஸைட்டி நிறைய பேருக்கு வந்துருக்கும். இப்போ நம்மளே வந்து இன்னொரு கம்பெனி புதுசாக போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து புது விதமான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள ஃபேஸ் பண்ணணும். அந்த கல்ச்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்கள ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பர்ஃபெக்டாக இருந்திருக்கும், ஆனால் அதே பர்ஃபெக்ட் இமேஜோடு அங்கே இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சி போவோம். ஆனால் அந்த கல்ச்சுரல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஆஃபீஸ் கல்ச்சரும் மாறும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நிறைய பேர் வந்து கல்ச்சருக்குன்னே சொல்லி கொடுக்குற கார்பரேட்ஸ்லாம் உண்டு. நீ இந்தியாவுக்கு போனால் இந்தியர்கள் இப்படி இருப்பாங்க, அதுக்குன்னு ட்ரெயின் பண்ணுவாங்க. நீ மலேசியா போனால் மலேசியர்கள் இந்த ஸ்டைலில் தான் வேலை பார்ப்பாங்க. துபாய் போனால் நீ வெள்ளிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு ஆஃபீஸ் போகணுங்கிறத வந்து பெரிய விஷயமா எடுக்காத. நீ வீக்கெண்டுங்கிறது துபாயில் வேறு, இந்தியாவில் வேறு, அமெரிக்காவில் வேறு. அவங்க அமெரிக்காவில் 5 மணிக்கு அப்புறம் வேலை பார்க்க வேண்டாமாங்க. இந்தியர்கள் வந்து எத்தனை நேரம் வேணாலும் வேலையை சுமக்கிற ஆட்கள். ஸோ இப்படி ஒவ்வொரு ஆஃபீஸ் கல்ச்சரும் வெவ்வேறு விதமாக இருக்கும். எந்த கல்ச்சர் சரி தவறுன்னு கிடையாது. அந்த கல்ச்சரை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஆங்ஸைட்டியும் அவருக்கு இருக்கக்கூடும். அந்த கல்ச்சுரல் ஷாக் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த நிறைய பேரால் அந்த கல்ச்சுரல் ஆங்ஸைட்டி தாங்கிக்க முடியாமல் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கக்கூடிய கார்பரேட் எம்ப்ளாயிஸை தாண்டி எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் பொதுவாக கேட்குறேன். மனிதர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ரோமானியானா மாற ஆரம்பித்தாதான் வாழ முடியும். நீ அமெரிக்காவில் இருக்கேன், கார் ஓட்ட கற்றுக்க மாட்டேன், எங்கள் ஊரில் காரே ஓட்டினது இல்லை அப்படின்னா அங்கெல்லாம் முடியாது. எங்கள் ஊரில் பொம்பளைங்க காரே ஓட்ட மாட்டாங்க அப்படின்னா யூஎஸில் யார் காய் வாங்கி தருவா? நான் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன்னா யூஎஸில் யார் வேலையெல்லாம் வெளியில் போய் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் யார் செய்வா? பொம்பளைங்க எங்கள் ஊர்லலாம் வெளில வராது, நீ மட்டும் சுற்றுறிய, அப்படியெல்லாம் முடியாது. ஸோ நீ எந்த ஊரில் இருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும். உன்னால் சுச்சுவேஷனை மாற்ற முடிஞ்சால் மாறு, இல்லாட்டி அடாப்ட் ஆகிடும். சைக்காலஜியில் மிகப்பெரிய லெசன் என்ன தெரியுமா? அடாப்டேஷன் தான். ஒரே ஒரு தீர்வு அடாப்டேஷன் தான். ஸோ மாற்ற முடியறதுக்கு நீங்கள் முயற்சிக்க வேணுமே சொல்லலை. இவர் முதல்ல அப்புறம் ஆஃபீஸில் என்ன பண்ணார், அவரோட சிக்கல்களை அவங்க சுப்பீரியர் பீப்புள்கிட்ட பேச ஆரம்பிச்சார். நானே சமாளிக்க முடியும், நானே செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட பிரச்சனையாக இருந்தது. இப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, மேடம் எப்படியாவது அவங்கள்ட்டலாம் நான் பேசி அதை நான் சரி பண்ண பார்க்குறேன். அப்படிங்கும்போது அதை சரி பண்ணி அப்புறம் பிபிக்கு டாக்டர்கிட்ட மருத்துவர்கிட்ட போயிடுங்க, வெளியூரில் தனியாக இருக்கீங்க, எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப மருத்துவர்கிட்டையும் போய் செக் பண்ணி அப்புறம் இந்த பக்கம் உணவை மாற்றுறேன். உணவை மாற்றினோன்னே வீட்டில் யாரும் இல்லை, இவர் தான் சமைக்கணும். அந்த அந்த நாட்டிலலாம் கொஞ்சம் சீக்கிரமே எழுந்து சமைக்கணும் வேறு. ஸோ இவருக்கு சமையல் வேலையில் 2-2.25 மணி நேரம், நான் புதுசாக சமைக்கிறேன், 2-2.5 மணி நேரம் போயிடுது. அதை தவிர்த்து நான் 1 மணி நேரம் வாக்கிங் போய் ஆகணுன்ட்டு. இப்போ இந்த 3 மணி நேரம் அவரை எதுவுமே யோசிக்கவே, பர்ஃபெக்ஷன் வேலை, சமைச்சாலும் சூப்பராக பர்ஃபெக்டாக சமைப்பார். நீங்கள் வாக்கிங் போனாலும் சின்சியராக ஒரு வாக்கிங் போவார். இந்த பர்ஃபெக்ஷனிஸ்டில் எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தா கூட அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க, ஆனால் அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஆனால் எல்லா டைம் பர்ஃபெக்டாக இருக்கிறது பிரச்சனை தானே மேம்? கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக வாழ்க்கைங்கிறது அவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாத்துலேயும் புரட்டி போடும். அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கலாம், ஆனால் ரிசல்ட் எதிர்பார்க்கீங்க. என்கிட்ட ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிற மனிதர் கவுன்சிலிங்கில் இருக்கார். அவர் எப்போதுமே மனைவியும் தாயும் சரியாக இல்லைங்கிறது தான் சொல்லுவார்.
ஓகே, இவர் பெர்ஃபெக்டாக இருக்காரு, அவங்க பெர்ஃபெக்டாக இல்லை. அவர் சொல்கிறது எல்லாமே உண்மையாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா இவர் பக்கா பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காரு. அவர் சொல்கிறாரு, அவங்களாம் சரியாக சமைக்க மாட்டேங்கிறாங்க, நான் தான் சமைக்கிறேன். நீ எத்தனை நாள் தான் எல்லார் வேலையும் இழுத்து போட முடியும்னு நினைக்கிறீங்க? பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சரியா இல்லை, அம்மாக்களே நினைப்பாங்க, எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க பாத்திரம் ஒழுங்காக கழுவ மாட்டாங்க, நான் தான் கழுவேன், நான் தான் சமைப்பேன். ஏன்னா அவங்க பர்ஃபெக்டாக சமைக்கிறதில்ல. இந்த பிரச்சனைகள் என்னங்கிறத நீங்கள் வேலையை இழுத்து போட்டுப்பீங்க. வேலையை இழுத்து போட்டுக்கிறதுனால அதனால் வரக்கூடிய மனச்சோர்வு வேறு வரும். இப்படி தொடர்ந்து இந்த மாதிரியான மனச்சோர்வுகளால் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அது வந்து ஆங்ஸைட்டி அட்டாக். வெறும் ஆங்ஸைட்டி அட்டாக்கு நான் பிபி செக் பண்ணி அதை சரி பண்ணுறேன். கவுன்சிலிங் ஒரு பக்கம் கொடுக்குறோம். வெறும் கவுன்சிலிங் மட்டும் பத்தாது. இவரோட மன அழுத்தத்தில் இவரோட வயிற்றில் இருக்க செரோட்டினின் மகிழ்ச்சிக்கான ஹார்மோனே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இல்லை. அப்போ அவருக்கு செரோட்டினின் உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுகள் ப்ரீபயாட்டிக் டயட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நம்ம மாட்டிங்க ஒரு வாரத்தில் இந்த டயட்டும் கவுன்சிலும் அவர் உடம்புல அவ்வளோ மேஜிக் பண்ணிடுச்சு. அவர் ரோட்டில் நின்று ஏன் வந்தோம் அப்படிங்கிற அந்த ஆங்ஸைட்டியில் எதுக்கு வந்தோம் அப்படின்னு நின்று அப்படியே வெடிச்சு பார்த்துட்டு இருந்தார். அது கம்ப்ளீட்லி அவுட். டெய்லி எனக்கு 2 வேளை பிபி ரீடிங் அனுப்புவார். ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சு. ஆஃபீஸில் போய் என்னால் முடியலை, இதை நீங்கள் சரி பண்ணி கொடுத்தாதான் நான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு தன்னால் முடியாததை பேச ஆரம்பித்தேன். எனக்கு உதவி வேணும், நீங்கள் முழுகிட்டு இருக்கீங்க, கையை தூக்கினா தான் உதவி கிடைக்கும். நான் எப்படியா நீச்சல் அடிச்சு அப்படின்னா முடியாது. எப்போ முடியலையோ அப்போ உதவி கேட்கணும். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா உதவி கேட்கணும். உடம்பு முடியலையா உதவி கேட்கணும். நானே முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது உலகத்தில். இந்த உலகமே கம்யூனிட்டியால் ஆனது. அப்போ அந்த உதவி கேட்க ஆரம்பித்தார். ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா இவர் இருக்க பொசிஷனுக்கு, இவரோட இருக்கிற பர்ஃபெக்ஷனிஸ்ட்க்கு அவர்கிட்ட ஒழுக்கத்தை கற்றுக்கக்கூடிய அவங்களோட மேலதிகாரிகளே உண்டு. அதுவும் மிக தெளிவாக இருப்பாங்க. அவருக்கு நீங்கள் கவுன்சிலிங்னா அவரே 10 பேர் கவுன்சிலிங் பண்ணுற இடத்துல இருக்கார். அவருக்கு தெரியாத கவுன்சிலிங் விதிகளே கிடையாது. அந்த அளவுக்கு அறிவு, அந்த அளவுக்கு அனுபவம், அந்த அளவுக்கு உயர் பதவி அப்படி இருந்தும் அவருக்கு வருது. அப்போ சும்மாலாம் எங்கிட்ட ஆரம்ப நிலைமையில் யாரும் வரதில்லை. பல இடங்களை பார்த்துட்டு அவங்களால முடியாதுங்கிறப்ப தான் என்கிட்ட வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனதுக்கு அப்புறம் தான் வராங்க. இல்லை முடியாதுங்கிறப்ப தான், என்னால் முடியல, இப்போ நம்மளுக்கு ஏதோ உதவி வேணும் அப்படின்னு அவர் கையை தூக்கிட்டார் டயத்துக்கு. அப்போ பார்த்துட்டு அவர் அவ்வளோ மகிழ்ச்சி. ஒரு 10 நாளில் இதெல்லாம் சரியாகக்கூடிய விஷயந்தானா? நான் 6 மாதமாக என்னை கவனிக்கலை அப்படிங்கும்பொழுது அவருக்கு ஒரு ரொட்டீன் கிடச்சிருது. அவர் வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் கிடைக்கிது. தனிமைங்கிற உணர்வே இல்லாமல் வேலை செஞ்சிட்ருக்காரு. கமிட்மெண்ட்டாக வேலை செய்கிறாரு. தன்னை மாற்றிக்கணுங்கிறதுல வேகமாக இருக்கார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்ருக்கு. இந்த கல்ச்சுரல் ஆங்ஸைட்டி வந்து நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம தெரியும், அதாவது நம்ம ஆங்ஸைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். 2வது, ஆங்ஸைட்டி வந்துருச்சு அப்படின்னா முன்கூட்டியே வந்து தற்காத்துறதுக்கு ப்ளஸ் வந்து சீக்கிரமாக அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது? கல்ச்சுரல் ஆங்ஸைட்டி, சோஷியல் ஆங்ஸைட்டி, அந்த ஆங்ஸைட்டி இந்த ஆங்ஸைட்டின்னு பேர் தான். ஆங்ஸைட்டிக்கான சிம்டம் என்ன அப்படின்னா பால்பிட்டேஷன் வரும், மறந்து போகிறது, நிற்கிறது, என்ன செய்ய வந்தோம் தெரியாமல் செய்யறது, நம்மளோட நிலையில் நம்ம இல்லாமல் இருக்கிறது, பிளாக் அவுட் ஆகுது, எது வேணாலும் இருக்கலாம், பதற்றமாக இருக்கிறது, படபடபட. இந்த ஒரு படத்தில் ஐயோ எனக்கு படபடபடன்னு வருது அப்படிம்பாங்க. அதுமாரி அவங்களுக்கே தெரியாமல் பதற்றத்தில் ஏதேதோ செய்கிறது. அவங்க ஒரு நிலைத்தன்மையில், அதாவது பேலன்சிங் அப்படின்னா இந்த பக்கம் டிப்ரெஷன், அந்த பக்கம் ஆங்ஸைட்டி. டிப்ரெஷன்னா ரொம்ப லோவாக இருப்போம், ஆங்ஸைட்டிங்கிறது பதற்ற நிலைமையில் இருப்போம். திடீர்னு பதற்ற நிலைமையில் இருப்போம், திடீர்னு சந்தோஷமாக இருப்போம், பதற்றமாக சந்தோஷமாக இருப்போம், பதற்றமாக துக்கமாக இருப்போம். அப்புறம் ரொம்ப திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாகவும் ஃபீல் பண்ணுவோம். எதுவுமே செய்ய வேண்டாம், பேசாமல் என்ன பண்ண போகிறோம், ரீல்ஸை பார்த்துட்டு பேசாமல் கிடப்போம். அப்படிங்கிறதும் நம்மளோட இயல்பான வாழ்க்கைக்கு மாறான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம். அது இன்னும் நம்மளை சோர்வாக்கும். அப்போ திடீர்னு உங்களுக்கு உடல் பெருக்கும், பிபி வரும், வாக்கிங் போக மாட்டோம், உணவை மாற்றுவோம், ரொட்டீனை மாற்றுவோம், இயல்பாக இருக்க மாட்டோம், கோவப்படுவோம். ஸோ இயல்பிலிருந்து மாறுவது தான்
மனநலம் டிஸ்டர்ப், ஸ்ட்ரெஸ்ஸோ ஆங்ஸைட்டியோ. ஸோ நம்மளுக்கே தெரியும், இயல்பை விட்டு எல்லாருமே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம இன்னைக்கு காலைல கோவப்படலையா, பட்டோம், காலை அழுவலையா, அழுதோம், அது வந்து இயல்பு. ஆனால் அழுதுகிட்டே இருந்தால், கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால், பதற்றப்பட்டுக்கிட்டே இருந்தால், ஆங்ஸைட்டி இன்னுமே சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படப்படன்னு இருக்கும், குறிப்பிட்ட நேரத்தில் பொடான்னு உழுவாங்க சில பேர். சில பேர் தீவிரமாக என்னால் நடக்கவே முடியாதுன்னு நம்புவாங்க, சில பேர் தீவிரமாக என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு நம்புவாங்க. இது எல்லாமே ஆங்ஸைட்டி வகை தான். ஸோ ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கவுன்சிலர் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் இது ஆங்ஸைட்டி தான் அப்படின்னு வரணும். ஆனால் ஆங்ஸைட்டி இந்த சிம்டம்லாம் வரும்போது ஒரு உணவு மனநல ஆலோசகராக நான் இதெல்லாம் சரி பண்ணினாலே இதெல்லாம் சரியாயிடுது. இதுக்கு வந்து ரொம்ப இன்டெப்த் டயக்னோஸ் போகிறத விட இது ஆங்ஸைட்டி சிம்டம் தான், இதை சரி பண்ணிக்கலாம். கார்ப்பரேட்லேருந்து இந்த ஆங்ஸைட்டி வரவங்க நிறையா இருக்காங்க. அவருக்கு ஃபஸ்ட்டு பிளட் ரிப்போர்ட் எடுக்க சொல்லி, வேறு ஏதோ இஷ்யூ இருந்தது அதற்கான சப்ளிமெண்ட்லாம் கொடுத்து இதெல்லாம் செய்யும்பொழுது அவர் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறார், நான் நார்மலாக இருக்கேன், எனக்கு கவுன்சிலிங்கே வேண்டாம். ஸோ அதுக்கு மெடிசின்ஸ் கண்டிப்பாக எடுத்தாகணும்னு நினைக்கிறீங்களா? மெடிசன்ஸு தேவைன்னா முதல்ல மனநல ஆலோசகர்கிட்ட போங்க, கவுன்சிலிங் எடுங்க. கவுன்சிலிங்கில் சரியாக ஆகாதவங்களுக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உணவு ஆலோசகராக இருந்தாலும் சரி, மனநல ஆலோசகரும் தெரிந்தாலும் சரி, அவங்களோட லிமிட்டேஷன் அவங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு சைக்கியாட்ரிஸ்ட் மெடிக்கேஷன் வேணும் அப்படின்னா அவங்கள்ட்ட நான் அனுப்புவேன், நானே சரி பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி உணவில் வந்து இப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இதய பிரச்சனை இருக்குது அப்படின்னா நானே சரி பண்ணுவேன்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியாது. உணவினால் என்ன செய்ய முடியுமோ, ஆலோசனைனால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அது உண்மையாக சொன்னால் 70% கேஸுக்கு அதுவே ஒர்க் அவுட் ஆகுது. எங்கிட்ட வரவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அது ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. வெகு சிலருக்கு தான் நான் மருத்துவமனைக்கு மருந்துகளுக்கு பரிந்துரைக்கிறேன், அவங்க கரெக்டாக போனால் சரியாயிடுது. மேம், இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. நிச்சயமாக எல்லாத்துக்கும் விழிப்புணர்வாக இருக்கும் நம்புகிறோம் மேம். ரொம்ப நன்றி மேம்.